பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்படியாக நம்முடைய வார வாரம் நடக்கிற இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நம்ம ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான சாயங்கால வேலைக்கா நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த வேலையிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீ கொடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதியும் செய்தி கொடுக்கும்படியாய் இருக்கிற ஆனந்தி அக்காக்கா உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீதாமே மகள் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு வசனங்களை கொடுத்து ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கிறதோடு மட்டுமல்லாமல் அது எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த கத்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். பாடல் வேலையை ஆசீர்வதித்துக் கொடும். ஆண்டவரே, வருகிற சகோதரிகளை நீர் கூட்டு வாருங்க தாவே. எந்த ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடி துவக்கு முதல் கத்தாவே முடிவு வரை உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட திண்டுக்கல் சபையில இருக்கிற பிரியா நமக்கு பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கண்களை ஏறெடுப்பேன், மாமேற நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். அந்த பாடலை நாம் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன், மாமேற நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார். வேலையில் நின்று ஸ்ரவேலரை காப்பவர், வேலையில் நின்று ஸ்ரவேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நீலல்லவரே, என்னை ஆதரித்திடும் பக்தர் நீலல்லவரே. எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன், மாமேற நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன், மாமேற நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கா நம்மளுக்காக செய்தியை கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடும் கூட கத்தாவே பேசும் என்று சிந்தையோடு கூட அமர்ந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா ஒரு குட்டி சாங்
டைட்டில் என்னன்னு தெரியும், த டிவைன் கம்ஃபர்டர். ஸோ ஒரு சின்ன சாங் நாங்க பாடுறோம், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. வேணா நான் அந்த பாட்டை கூட அப்புறமாட்டிக்கு குரூப்ல கூட போட்டு விட. ஒரு ஒரு சின்ன சின்ன பேராகிராஃப் தான். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆமீன். ஆக்சுவலா இந்த வாரம் வந்து இப்போது நம்ம மொனாட்டினிஸா படிச்சுட்டு இருக்கோம். சரி, இந்த வாரம் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் அவரை குறித்து நம்மளுடைய வேதத்துல இருக்கிற வேத சத்தியங்களையும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் த டிவைன் கம்ஃபர்டர் அப்படிங்கிற டைட்டில்ல ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர் எழுதின அந்த சத்தியங்களை கொண்டு நான் வந்து உங்களுக்கு இதை கத்துக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். கொஸ்டினோட ட்ரினிட்டியை குறித்து, அதாவது திரியேகத்துவத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஒரே கடவுளா இருக்கிறாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒருவரா இருக்கிறாங்க அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின், நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனோட நெருங்கிய உறவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆமா, எல்லாருமே சொல்லுவோம், எஸ், நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து உண்மையாவே அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் ஜீவிக்கிறாரு, அவரோடு கூட எப்போதும் எனக்கு ஒரு நாளும் அவருடைய உறவு இல்லாம என்னால முடியாது அப்படிங்கிறது நம்ம கான்பிடென்டா நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது கொஸ்டின், பிதாவானவரோட உங்களுக்கு நெருங்கிய உறவு இருக்கா, அது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா, இல்ல, ஆமா, ரெண்டுமே சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன்னு எத்தனை பேர் உணர்ந்து சொல்றோம்னு தெரியாது. பட் நம்ம என்ன சொல்றோம், பிதாவை நினைச்சுதான் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பிதாவிட்ட வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட நம்ம சொல்றோம். அது எவ்வளவு பேர் உணர்ந்து சொல்றோம்னு தெரியல. பட் நம்ம ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு ஓகே, கொஞ்சம் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் மூணாவதா, பரிசுத்த ஆவியானவரோட உங்களுக்கு நெருங்கிய உறவு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய சபையின் பிள்ளைகள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது நீங்க ஒரு ஏஜி மக்களோ டிபிஎம் மக்களோ கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க, எஸ், நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து இது ஆவியானவரோட பேசுறோம், ஆவியானவருடைய வழிநடத்தல நடக்கிறோம்,
ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து வி ஹாவ் தி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மக்கள் வந்து எவ்வளவு பேரு நம்ம வந்து எனக்கு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆவியானவரோடு கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு கான்பிடென்ட்டா, எனக்கு தெரியாது, மத்தவங்களை பத்தி தெரியாது, என்னால கான்பிடென்ட்டா வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஏன் அவரோட கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஏன் நமக்கு இருக்கக்கூடாது, அவருடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒவ்வொருவருமே எப்படி நம்ம கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய தொடர்பு, நெருங்கிய ஒவ்வொரு நாளும் அவருடைய அவருடைய பாதத்துல அவருடைய சமூகத்துல இருக்கிறத உணர்றோமோ, அதே போல ஆவியானவரோடு கூட நம்ம இருக்கிறதையும் நம்மளால உணர முடியும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படி வந்து இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆவியானவர் வந்து எப்படி அவரு ஒரு ஆவின்னு என்ன சொல்லுவோம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சும்மா அப்படி வந்துட்டு போற மாதிரி என்ன சொல்லுவோம், ஒரு காத்தடிக்குது, சோ அது ஆவின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு பிசாசுக்கு அப்படி சொல்லுவோம். நம்மளுடைய ஆவியானவருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸா, ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு பர்சனா இல்ல அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஆதாரமா ரோமன்ஸ்ல 8:26 எடுங்க. ரோமர் 8:26 வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஓகே, இந்த இதை பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா the spirit itself maketh intercession for us அப்படின்னு போட்டிருக்கு. itself அதாவது அது ஒரு இட்டா தான் போட்டிருக்கு. ஒரு இங்க தமிழ்ல வந்து ஆவியானவர்னு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பட் மூல பாஷையில போய் பாத்தீங்கன்னா அது ஒரு பொருள், ஒரு தேர்ட் பர்சனா தான் ஒரு என்ன சொல்றது இட்டுங்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய பேரு அந்த நான் சொன்ன இந்த டிவைன் கம்ஃபர்டர் அப்படிங்கிற புக்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து உயிருள்ளவர் கிடையாது, அவர் வந்து ஒரு பர்சன் கிடையாது, அது இங்கேயே கொடுத்திருக்குது, இது வந்து இட்டுன்னு கொடுத்திருக்கிறதுனால அது ஒரு ஆவிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு ஒரு உயிர் உள்ள எப்படி பிதா இருக்கிறாரோ குமாரன் இருக்கிறாரோ அதே போல ஹீஸ் எ பர்சன்ங்கிறத நம்ம வந்து தெளிவா நம்மளால வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து ஜான் 14:26, அதாவது யோவான் 14:26 யாராவது ரீட் பண்ணுங்க. பதினாலு 26 நானே வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாவற்றையும் போதித்து, அதாவது ஒரு டீச் பண்ணக்கூடியவராகிற பிதாவின் உங்களுக்கு போதித்து இதுல யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னா அவர் ஹீஸ் எ பர்சன். இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா ஹீ ஷால் டீச் யூ ஆல் திங்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது அவருங்கிறது ஒரு மஸ்குலைன், மேல் மஸ்குலைனை போட்டிருக்காங்க. சோ அதுல இருந்து நமக்கு நல்லா தெரியும் இதுல அவர் வந்து ஒரு ஆள் தத்துவம் உடையவர் அப்படின்னு சொல்லிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி நம்ம குமாரனோடு கூட ஃபெலோஷிப் வச்சிருக்கிறோமோ அதே போல இவரோடு கூட நம்ம ஃபெலோஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரம் இந்த வசனம். அதே மாதிரி யோவான் 16:13-14 நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சோ இதுலயே நம்ம பார்த்தோம்னா சத்திய ஆவி. சோ அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, இதுலயும்
ஹீன்னு தான் போட்டிருக்கு. ஹீ வில் கைட், ஹீ ஷுட் நாட் ஸ்பீக் இன் இஸ் ஓன் அப்படின்ட்டு மேல் மஸ்குலைன்ல தான் இதுலயும் கொடுத்துருக்குது. ஸோ இதுலயும் நம்ம அவர் என்னுடைய எதிர்த்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்னு இதுலயும் தெளிவா சொல்லியிருக்கு. அவர் வந்து ஒரு பர்சன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க. அப்புறமேட்டு நீங்க இதெல்லாம் தியானிச்சு பாருங்க. ரொம்ப எனக்கு இத படிக்கிறப்ப ரொம்ப என்ன சொல்றது, நிறைய கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு தடவை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பட் வந்து இந்த சத்தியங்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது அதிகமா எனக்கு வந்து ஆவியானவரை குறித்து நான் கத்துக்கொண்டதை நான் வந்து உணர்ந்தேன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஹீஸ் எ பர்சன். ஸோ பர்சன்ங்கிறதுக்கு நமக்கு என்ன 3 கேரக்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அவருக்கு இன்டெலெக்சுவல், அதாவது அறிவாற்றல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனுஷன்னா அவனுக்கு எமோஷனல் பவர் இருக்கணும். அதே மாதிரி வில் பவர், அதாவது இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுங்கிறத அதை தீர்மானிக்கக்கூடிய தன்மையும், டிசைட் பண்ணக்கூடிய தன்மையும், ஆக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இருந்தாதான் அவனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த கேரக்டர் நம்மளுடைய ஆவியானவருக்கும் இருக்கு அப்படிங்கறத வேதத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவல் பவருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 2:10-11. 1 கொரிந்தியர் 2:10-11 நம்ம எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:10-11. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சோ இதுல நம்ம பார்த்தோம்னா நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சோ ஆவியானவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வல்லமைய வந்து யார் மூலமா வெளிப்படுத்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னா அவருடைய ஆவியானவரால வெளிப்படுத்திருக்கிறார். அதாவது டீப் சீக்ரெட் திங்ஸையும், தேவனுடைய ஆழங்களையும், ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சோ இந்த காரியங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அந்த இன்டெலெக்சுவல் பவரை கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமா அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவரை சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு. நம்மள சுயமாய் பேசாமல கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார் அப்படிங்கறத கூட நம்ம பாக்குறோம். சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவல் பவருக்கு இந்த வசனத்தை வந்து நம்ம நீங்க தியானிச்சு பாருங்க எடுத்து. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டா போனாலும் நீங்க இந்த வசனங்களை எழுதி வச்சுட்டு நீங்க கூட மறுபடியும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் எமோஷன். எமோஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எபேசியன்ஸ் 4:30 போய் பாத்தீங்கன்னா, எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சோ துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னா எமோஷன். இங்க வந்து இந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு அழுகை, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நமக்கு ஆவியானவர் வந்து இந்த வேதத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சோ ஹி இஸ் ஆல்சோ ஹேவிங் தி எமோஷன். அவரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அவருக்கு இன்டெலெக்சுவல் திங்க் பண்றது, மற்றபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அவருக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது எமோஷன், அழுகிறது, அன்பு செய்யறது, அதே மாதிரி சந்தோஷப்படுறது, அந்த கேரக்டரும் அவருக்கு இருக்குங்கிறத நம்ம இந்த இதுல துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்வதன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு இந்த எமோஷனல் கேரக்டர் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மூணாவது நான் சொன்ன மாதிரி வில், அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு திங்க் பண்ணக்கூடிய தன்மை, டிசைட் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது. அதுக்கு ஆதாரமா நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 12:11 1 கொரிந்தியர் 12:11 போய் பார்த்தோம்னா, எடுத்தீங்கன்னா வாசிங்கடா. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதாவது அற்புதங்களை குறித்து, அதாவது கிஃப்ட குறிச்சு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த கிஃப்ட வந்து ஆவியானவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் எல்லா கிஃப்டையும் கொடுக்கறது இல்ல, யாருக்கும் வந்து இது பண்றது கிடையாது, தமது சித்தத்தின்படி. சோ ஹீஸ் ஹேவிங் த வில், யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பகிர்ந்து அவனவனுடைய என்ன சொல்றது, அவருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்றாரு. சோ இதன் மூலமா அவருடைய ஆள் தத்துவத்திற்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மூணு இது, அதாவது ஹீஸ் எ பர்சன்,
ஆஹ் எப்படின்னா ஹீஸ் ஹேவிங் இன்டெலெக்சுவல் அறிவாற்றல் பவர் இருக்குது, அதே மாதிரி உணர்ச்சி இருக்குது, அதே மாதிரி டிசைட் பண்ணி ஆக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஈக்குவலி ஹீஸ் ஆல்சோ எ காட், அவர் வந்து கடவுளாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் கூட நம்ம தியானிக்கலாம். அதாவது நீங்க படிச்சீங்கன்னா சில வசனங்கள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து படிச்சோம்னா வேகமா போலாம். மத்தேயு 3:16, அதே மாதிரி லூக்கா 4:18, அதே மாதிரி ஏசையா 61:1. ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தேயு 3:16 பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா தேவ ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லூக்கா 4:18 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏசையா 61:1 பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம். சோ அவரை வந்து தேவனுக்கு சமமா இந்த வசனங்கள்ல கொடுத்திருக்கிறத, காடுக்கு அதாவது பிதாவுக்கு சமமா கொடுத்திருக்கிறத நீங்க இதுல எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ்க்கு ஈக்குவலாகவும் கொடுத்திருக்காங்க. ரோமன்ஸ் 8:9 போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அப்படின்னா கிரைஸ்டோட ஸ்பிரிட் அப்படின்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்றாங்க. சோ இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களில் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து யாரா இருக்க முடியும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த ரோமன்ஸ் 8:9 நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 1:19 நிறைய எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நீங்க வீட்டுல இதை நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் மறுபடியும் எடுத்து கண்டிப்பா நீங்க வந்து இதை திருப்பி பாருங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்ற நிறைய we can learn about Holy Spirit, நிறைய கத்துக்கலாம். இந்த பிலிப்பியர் 1:19 போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். சோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எபிரேயர் 9:14 பாத்தீங்கன்னா எட்டர்னல் ஸ்பிரிட், நித்திய ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அவரை வந்து நம்ம எப்படி பிதாவானவர் குமாரனானவர் என்று நம்ம ரெஃபர் பண்றது போல இவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எட்டர்னல் ஸ்பிரிட் நித்திய ஆவியானவர் என்று சொல்லி கூட என்ன பண்றாங்க அவரை குறிச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவர் ஹீஸ் ஈக்குவல் டு த காட். அதனால அவருக்கு ஒரு கடவுள் தன்மையும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவர் ஒரு பர்சன் அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம். ரெண்டாவது ஹீஸ் எ காட், ஏன்னா கடவுளுடைய பிதாவினுடைய ஆவியானவர் அவரோடு இருக்கிறாருங்கிறத ஒரு 4 வசனம் சொன்னேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியும் அவரோட ஆவியும் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம ஒரு 4-5 வசனத்தின் மூலமா பார்த்தோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா அதாவது அதே மாதிரி இன்னொரு வசனமும் பார்த்தோம்னா ரோமன்ஸ் 8:2 பாத்தீங்கன்னா ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதாவது இங்கிலீஷ்ல அழகா கொடுத்திருந்தாங்க ஸ்பிரிட், அதாவது லைஃப், காட் இஸ் அன்கிரியேட்டட் லைஃப். ஸோ சேம் லைஃப் வந்து இந்த ஜீவனுள்ள ஆவி வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இந்த கிரியேஷன்ல நாம படிப்போம் ஜெனிசிஸ்ல, அதாவது ஆதியாகமத்துல அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அவர் வந்து அசைவாடி கொண்டிருந்தாருன்னா பிதாவானவர் உருவாக்கி இருக்கிறாரு, பட் குமாரனானவர் ஒரு பில்டரா இருந்திருக்கிறாரு. ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து ஹி ஆக்டட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஜெனிசிஸ் 1 கூட நம்ம பார்க்கலாம். சோ அவர் வந்து ஒரு லிவிங் ஒன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமா அவர் இருக்கிறத ரோமன்ஸ் 8:2 நம்ம படிச்சிருக்கோம். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம எப்படி கிறிஸ்துவோடு கூட நம்ம இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருப்பது போல we can also நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோடு இருக்கிறது போலவே நம்ம பரிசுத்த ஆவியானவரோடும் கூட அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவர் மனுஷனாகவும் தேவனாகவும் நமக்குள்ளாகவும் அவர் ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் 1:5 கூட போய் படிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்த தேவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவரை வந்து
அவருடைய பேரு பரிசுத்த ஆவியானவர். சோ எப்படி பரிசுத்த தேவன் அப்படின்னு நம்ம அடைமொழி கொடுக்கிறோமோ அதே போல பரிசுத்தமான ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவான் 14:17 போய் பாத்தீங்கன்னா சத்திய ஆவியானவர், he can reveal truth to men. யார் யாரு அவரை தேடுறாங்களோ உண்மைய வெளிப்படுத்துற ஒரு தேவனா இருக்கிறாரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவரோடு கூட எப்போதும் நம்ம முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே எப்படி நம்ம வந்து ஜெபத்துல பிதாவோடு கூட நம்ம பிதாவோடு என் பண்றோம் நம்மளுடைய ஜெபத்தை கிறிஸ்துவின் மூலமா நம்ம வந்து அறிவிக்கிறோம். அதே சமயத்துல அவருடைய ஆவியாலையும் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோமா, அவருடைய வழிநடத்தலையும் நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து தியானிக்கணும். ஏன்னா உண்மையிலே அவருடைய கேரக்டர்ஸை நான் படிச்சு பார்க்கும்போது அவரோட வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி சைன்ட், அதே மாதிரி ஆம்னி பிரசன்ட், இதெல்லாம் லாட்டின் வேர்ட்ஸ். அதாவது ஸ்பிரிட் ஆல்சோ என்ன சொல்றது, ஆம்னி பொட்டன்ட்னா ஆல் பவர்ஃபுல். அவருக்கு நிறைய பவர் கத்து கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி எல்லா இடத்திலும் நிறைந்தவராக இருக்கிறாரு. அதே அமிஷியன்ட்னா ஆல் வைஸ், ஹீஸ் வெரி இன்டெலக்சுவலா இருக்கிறாரு. நீங்க வந்து சங்கீதம் 139:7 10 கூட நம்ம படிப்போமே. சங்கீதம் 139 7-10. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். சோ நம்ம பார்த்தோம்னா அவர் எங்கும் நிறைந்திருக்கு. இந்த வசனம் 3 வசனத்தையுமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொன்ன மாதிரி அவர் அவருக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா அவர் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார். அவருக்கு he is very powerful God. அதே போல வெரி வைஸ் அப்படிங்கிறதையும் அந்த 3 வசனத்திலேயே நீங்க படிச்சாலே அதுக்குரிய எல்லா ஆன்சருமே இதுல வந்துடும். சோ அதே போல பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 6:19 கூட நம்ம படிக்கலாம். அவரு வெளியில மட்டும் இல்ல, அவர் என்னன்னா நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கறத கூட 1 கொரிந்தியர் 6:19 கூட படிச்சு பாருங்களேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாத்தீங்களா? அப்ப வந்து அவர் நமக்குள்ளே ஹீஸ் டுவெல்லிங் இன் அஸ், நமக்குள்ளேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம அப்படி எனக்கு தெரியல, நம்ம அப்படி நமக்குள்ள நம்மளுடைய ஹார்ட்டை பத்தி யோசிச்சிருக்கோம், நமக்குள்ள இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பத்தி, இன்னைக்கு சாப்பிட்டா இது வருமா அது வருமா, கேஸ்ட்ரிக் வருமா, இல்ல நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா, இன்னைக்கு இந்த ஸ்ட்ரென்த்தானது, இது சமப்பமா அது சமப்பமா, அப்படிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய சரீரத்துக்கு நம்ம உடம்புக்கு உள்ள ஒவ்வொன்றையும் யோசிச்சிருக்கோம். அதே இது என்னைக்காவது நமக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவரை குறித்து நம்ம இந்த வசனம் அதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சாட்சியா இருக்குது. நம்மளுடைய சரீரத்துக்குள்ள உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். சோ என்னைக்காவது எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நான் வந்து எப்படி நான் வந்து இன்னும் அதிகமா அவரை செயல்படுவதற்கு நான் எப்படி இப்ப நான் இன்னைக்கு கூட நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண, கஷ்டப்பட்டு உட்காந்து வாழைப்பூ கூட்டு, ஏன்னா எனக்கு அந்த கைனிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த வாழைப்பூ கூட்டு உட்காந்து நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஆவியானவர், எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் செயல்படுவதற்கு என்ன ஸ்பெஷலா நான் வந்து இன்னைக்கு நான் பண்றேன்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம திங்க் பண்ணணும். அவரை வந்து நம்ம இருக்கிறத ஃபீல் பண்ணணும். அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபீல் பண்ணணுங்கிறத வந்து நம்ம இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி ஆம்னி பொட்டன்ட்டுங்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். எப்படி இருந்த நம்மளை வந்து கர்த்தர் வந்து எவ்வளவு பொட்டன்ஷியலானவர் அப்படின்னா
தேவ ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு நரகத்தை நோக்கி போயிட்டு இருந்த பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை வந்து சைல்ட் ஆஃப் ஈவிலா இருந்த நம்மளை வந்து என்னவா மாத்திருக்கிறாரு, ஒரு இந்த ஆவியானவருடைய கண்டிப்பா ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், ஆவியானவருடைய துணை கொண்டு நம்ம ஃபேமிலி ஆஃப் காடுக்குள்ள வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். சோ அதை வந்து நம்ம புரிந்தவங்களா நம்ம இருக்கணும். அதனால நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நம்ம என்னைக்கும் நம்ம மறக்க கூடாது. நம்ம அவரால் என்ன சொல்லிருக்கோம், க்ளோத்ட் ஹிம்செல்ஃப், நம்மளால என்ன பண்ணிக்கிறாருன்னா நம்ம நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மையே சூழ்ந்திருக்கிற அவரை வந்து we should try to have the personal relationship, அதாவது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ as much as possible வந்து நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்ம உண்மையிலேயே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணணும். அவருடைய கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா அவரை அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் பர்சனா இருக்கிறதுனால அவரை அறிந்து கொள்ளவும் அவரால் அறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் விரும்புறாரு. அதே மாதிரி அவரை நேசிக்கவும் அவரால் நேசிக்கப்பட வேண்டும்ங்கிறதையும் அவர் விரும்புறாரு. அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை உணர்ந்து நம்ம நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து விரும்புகிறாரு. அதனால நமக்கு கர்த்தர் தந்தருளின அந்த ஆவியானவரை அவர் ஒரு பர்சன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவங்களா எப்போதும் அவரோடு நம்ம பேசலாம், அழலாம், சிரிக்கலாம், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை வந்து பெண்டகோஸ்ட் மக்கள் they are doing, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்றாங்க, அத புரிஞ்சு பண்றாங்களா புரியாம பண்றாங்களான்னு தெரியல. பட் நம்மளுடைய சர்ச்சஸ்ல வந்து நம்மளுடைய பிரேயர்ஸ்ல வந்து நம்ம அதை என்ன சொல்றது, அதை இழந்து போகாதபடிக்கு நம்ம வந்து ரொம்ப எப்போதும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து நான் படிக்கும்போது நிறைய சத்தியங்கள் இருக்குது. அது இந்த 1 hourல எல்லாம் நம்ம படிக்க முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கவர் பண்றேன். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இதுல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல எப்படி இருந்தாங்க, நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி இருந்தாங்கிறது ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் 51 பாத்தீங்கன்னா டேவிட் எப்படி ப்ரேயர் பண்றாருன்னா, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ஜெபிக்கிறாருன்னா பாவம் செய்த போது அவர் ஜெபிக்கிறாரு. நாம நிறைய டைம் நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம், ஆண்டவரே நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன், அப்ப பாவம் செய்யறப்ப தப்பு பண்ணிட்டேன், அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை விட்டு விலகி போயிட்டாரோ அப்படிங்கிறது கூட நம்ம நினைக்கிறது, சிலர் வந்து நினைக்கிறது உண்டு. ஆனா வந்து சத்தியத்துல தெளிவா புரிஞ்சுட்டவங்க நம்ம புரிஞ்சுக்கலாம், அவர் வந்து கண்டிப்பா வந்து நம்மளை விட்டு விலகி போற ஒரு தேவன் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளேயே வாசம் பண்ணி நமக்கூட இதுல ஜான் 14:17 கூட நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. டைம் ஷார்ட்டா இருக்கனால கொஞ்சம் நான் போறேன், நீங்க வசனத்தை நீங்க கண்டிப்பா திருப்பி படிச்சு பாருங்க. ஜான் 14:17, அதாவது யோவான் 14:17 ஆவியானவரை குறித்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்றாரு. உண்மையிலே நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா நம்ம ஆவியானவரை குறித்து படிக்கலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம அவருடைய செயல்பாட்டை டிஃப்ரெண்டா நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். சோ பழைய ஏற்பாட்டு சத்தியத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஜெனிசிஸ் 41:38 எழுதிக்கிங்க. சோ அதுல போய் பாத்தீங்கன்னா தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று பார்வோன் வந்து யோசேப்பினை நோக்கி கேட்கிறாரு. சோ இது வந்து பார்வோன் வந்து உணர்ந்து சொன்னானா என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இங்கே இந்த இடத்துல அவன் யார பாக்குறாரு, அந்த பரிசுத்த ஆவியால இந்த மனுஷன் யோசிப்பு நிரப்பப்பட்டிருக்கிறத இந்த அன்பிலீவிங் கிங் வந்து அடையாளம் கண்டு கொள்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இது ஜெனிசிஸ் முடிஞ்சிருச்சு. 2வது யாத்திராகமம் 28:3 போய் பாத்தீங்கன்னா 28:3 என்ன சொல்றாங்கன்னா, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியுள்ளேன், அவன் ஆரோனின் ட்ரெஸ் எல்லாம் உருவாக்குவான் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பழைய ஏற்பாட்டுல நிறைய நீங்க இப்ப வாசிக்கிற வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஆவியானவரால நிரப்பப்படுறாங்கன்னா they are going to do some work, ஏதோ ஒரு ஸ்பெஷல் செய்வதற்காக, ஸ்பெஷல் காரியங்களை செய்வதற்காக அவங்களுக்கு இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்பப்ப
அப்பப்ப அவங்க நிரப்பப்பட்டு அந்த காரியத்தை செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கு யாத்திராகமம் 28:3 பார்த்தோம்னா, அந்த ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை செய்யறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி யாத்திராகமம் 31:3-5 படிச்சீங்கன்னா, சகலவித வேலைகளையும் செய்வதற்கு ஞானம், புத்தி, அறிவு உண்டாக ஞானத்தினால் நிரப்பினேன் அப்படின்றாங்க. சோ இந்த இடத்துலயும் ஞானத்தினால அவர் நிரப்புறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இதெல்லாம் யாத்திராகமத்துல. அடுத்து எண்ணாகமத்துக்கு போனீங்கன்னா, எண்ணாகமம் 11:17 மூப்பர்ல 70 பேரை கூட்டி உன்மேல் உள்ள ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்படின்றாரு. சோ மோசேயின் மேல இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைய அந்த 70 பேருக்கும் நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கறத வந்து அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். சோ எதுக்கு அப்படின்னா, டு கிவ் த ஜட்ஜ்மெண்ட், அந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக அவங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்றாரு. சோ இதெல்லாம் வந்து எண்ணாகமத்துல ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நியாயாதிபதிகள்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, அதாவது மோசஸ்க்கும் ஆரோனுக்கும் பின்னாடி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறதுக்காக ஆவியானவர் வந்து அந்த நியாயாதிபதிகள்ல சிலர் மேல இறங்குனதை நம்ம வந்து பார்க்கலாம். அதையும் குறிச்சுக்குங்க. நியாயாதிபதிகள் 6:34 பாத்தீங்கன்னா, கிதியோன் மேல ஆவியானவர் வந்து, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வர்றத, கிதியோன்ல மேல இறங்கி வர்றத நியாயாதிபதிகள் 6:34 பார்க்கலாம். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 13:24 25 சிம்ஷோனை வந்து கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதித்தார். தானின் பாளையத்துல இருக்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். சோ சிம்ஷோன் மேலையும் ஆவியானவர் இறங்கி வராரு. அதே மாதிரி நியாயாதிபதிகள் 14:6 பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியால் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல தன் கையில ஒன்றுமே இல்லாத போது கர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை கிழித்து போட்டான் அப்படின்னு பாக்குறாரு. சோ ஆவியானவர் அவ்வளவு பலமாய் வந்து அவன் மேல இறங்குறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 15:14 பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் ஆரவாரம் செய்த போது கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினதுனால் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இதுல நீங்க பார்க்கும் பொழுது இந்த சிம்சோனுக்கு மேல அப்பப்ப ஆவியானவர் வந்து வர்றதும் போறதும் மெனி டைம்ஸ், அதாவது ஒன்ஸா வரல, முழுவதுமா அவர் இறங்கல, அப்பப்போ வந்துட்டு போறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சவுல்லையும் கூட நம்ம பார்க்கலாம். இது ஜட்ஜஸ் முடிச்சுட்டு கிங்ஸ்ல வர்றப்ப, ராஜாக்கள்ல வர்றப்ப சவுலினுடைய வாழ்க்கையிலையும் கூட 1 சாமுவேல் 10:9 பாத்தீங்கன்னா, சாமுவேல் சவுல் அபிஷேகம் பண்ணின போது பரிசுத்த ஆவி உன்மேல் இறங்குவார், வேற இதயத்தை கொடுத்தார், தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் தீர்க்கதரிசிகள் அனைவரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அவன் மட்டும் இல்ல, அவனோடு சேர்ந்து எல்லாரும் அந்த ஆவியால நிரப்பப்பட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அந்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி 1 சாமுவேல் 16:13 பாத்தீங்கன்னா, தாவீதை அபிஷேகம் செய்த போது ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அந்நாள் முதற்கொண்டு, அந்த வசனத்தை கூட படிப்போமே, 1 சாமுவேல் 16:13 படிங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சோ இங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் வரைக்கும் பார்த்தவங்க எல்லார் மேலயும் அப்பப்ப ஆவியானவர் வந்து இறங்கி ஒரு பர்பஸ ஃபுல்ஃபில் பண்றத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த தாவீதுல பாருங்க, தாவீதுல எப்ப அவர் வந்து பண்ணாரோ அப்ப வந்து என்னன்னா, அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் வந்து வந்துட்டார் அப்படிங்கறத கூட பார்க்கலாம். உண்மையிலேயே அவரோடு கூட அந்த என்ன சொல்றது, ஃப்ரம் த டே ஆன்வர்ட் அவர் வந்து அவரோடு கூட தாவீதை வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனாலதான் உண்மையிலேயே அவர் ஒரு ஸ்வீட் ஸ்விங்கர் ஆஃப் இஸ்ரேலா மாறி இருக்கிறார். நல்ல ஒரு பாடகரா, எப்போதும் ஆவியால நிறைஞ்ச ஒரு சங்கீதங்களை எழுதக்கூடியவரா வந்து கர்த்தர் மாற்றி இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதுனாலதான் அவரால் முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேனியலும் அப்படிதான். நமக்கு தெரியும் 4:8 போய் பாத்தீங்கன்னா, நெபுகாத்நேச்சர் வந்து சாட்சி கொடுக்கிறாரு. தானியேலை போல பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய மனுஷன் இதுவரை இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு நிறைய ஒரு
ஆம், சாமியார்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு சாட்சியை சொல்றாரு. அதே மாதிரி தானியேல் 5:14 கூட உனக்குள்ளே தேவர்களின் விசேஷித்த ஆவி உண்டென்று கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு. சோ இந்த ஒரு ஏத்திஸ்ட், இந்த பாலிதிஸ்ட் வந்து என்ன பண்றாரு, கர்த்தரை உணர்ந்து கொள்ற அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து அவர்கிட்ட இருக்குங்கிறத வெளிப்படுத்தினாருங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இதெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம். சோ இப்ப நமக்கு எப்படி நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்ன என்ன டிஃபரன்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட் இன் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்து போனாரு. தே கேன் லூஸ் ஹோலி ஸ்பிரிட் எனிவே. ஏதாவது ஒரு தப்பு செய்யறப்ப அவங்கள விட்டு விலகி போனார் அப்படிங்கறத கூட பார்க்கலாம். சோ நான் இப்ப நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நமக்கு அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, நம்மளை விட்டு ஆவியானவர் விட்டு விலகி போயிடுவார் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. ஒன்ஸ் நம்ம வந்து என்னைக்கு நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுடைய ஆஹ் என்ன சொல்றது, நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். அதுக்கு சாட்சியா கூட நீங்க படிக்கலாம். யோவான் 7:37 தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல பரிசுத்த ஆவியானவர் மரியாள்கிட்ட வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெறப்ப வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 7:37 பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் வந்து சொல்றாரு. சோ அந்த ஆவி, அதாவது ஃபியூச்சர்ல நீங்க என்ன, ஏன்னா இந்த டைம் வரைக்கும் ஆவியானவர் வந்து விசுவாசிகளுடைய இருதயத்துல கொடுக்கப்படல. என்னைக்கு பெந்தகோஸ்த் அந்த பெந்தகோஸ்டல் டே வந்ததோ அன்னைக்குதான் என்ன பண்றாரு, ஆவியானவரை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஜான் 14:16-17 கூட சீசர்கள்லாம் கேட்கறாங்க, ஏன் எங்களை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் போகவில்லை அப்படின்னா ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களோடு கூட வந்து தங்க மாட்டாரு. அந்த சத்திய ஆவியானவர் எல்லாவற்றையும் போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படிங்கிறத வந்து அந்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் வந்து பெர்மனண்டா உங்களோடு கூட இருக்க முடியாது. அவர் வருவாரு. அவர் வரலைன்னா நீங்க பிதாவினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா இழக்க நேரிடும் அப்படிங்கறத அவர் நிறைய டைம் சொல்றத நம்ம பார்க்கலாம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஆவியானவருடைய என்ன சொல்றது, அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பிரிட் வந்து அவங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே தங்கி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, எக்ஸப்ட் டேவிடு. ஆனா நமக்கு வந்து ஆவியானவர் வந்து நம்மளோடு கூட நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மளோடு கூட வாசமா இருக்கிறாரு. நமக்கு உண்மையிலேயே கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் நிறைய தடவை உணர்ந்திருப்போம், நம்மளோடு கூட பேசுகிற ஒரு தேவனை, நம்மளோடு கூட நம்மளுடைய பாவம் செய்யும் பொழுது, நம்ம எதையாவது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடக்கும்போது கண்டிப்பா உணர்த்துகிற ஒரு ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்போம். அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டாருன்னா டு டூ சம் ஸ்பெஷல் சர்வீஸ் பண்றதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொருவரும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத உணர்ந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆவியானவர் டெம்பரரியா தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டார். பட் இங்க வந்து ஆவியானவர் பெர்மனண்டாக நம்மளுடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய வசனங்கள் இருக்கு. டைம் வந்து 12:50. ஸோ கடைசி நான் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட், அதான் நான் ரொம்ப இங்க இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆவியானவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா அது கண்டிப்பா நமக்கு ஒரு நாளே பத்தாது, அவ்வளோ வேதத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆவியானவரால ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கணும். அதாவது எபேசியர் 5:8 நமக்கே தெரியும். இந்த வசனம் வேணா படிங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எபேசியன்ஸ் 5:8.
வாசிக்கட்டுமா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இல்லடாமா, அந்த வசனம் இல்ல. filled with the Holy Spiritன்னு வரும்ல. ஆவியினால் நிறைந்து அப்படின்னு வரும்ல. 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. உண்மையிலே இந்த வசனம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அலகாபாத்ல ஏபி ஜோசப் அங்கிள் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறப்ப ஒரு நாள் நைட் இதை தியானிச்சோம். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப இப்ப வரைக்கும் கூட எனக்கு மறக்காது. ஸோ நம்மளும் கூட டுடே வி வில் டிட்டர்மைன், அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பரிசுத்த ஆவியினால நம்ம நிறையணும், அவருடைய அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மரிபான வெறி கொள்ளாமல் அப்படின்னா மதுபானம் குடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னையே மறந்து அந்த மதுபானத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஆவியினால் எதுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆவியினால நிறைஞ்சு சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்மளோட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம இதுல பார்த்தோம்னா, நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் 2:4 பார்த்தோம்னா அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல ஃபர்ஸ்ட் தேவன் தந்தரில் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம்னா அகைன் 4:8 பார்த்தோம்னா பேதுரு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாரு. மறுபடியும் 4:31 பாத்தீங்கன்னா அதே அந்த அப்பர் ரூம்ல அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க திரும்ப 4:31 அதே ஆவியானவரால் நிரப்பப்படுறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஸ்டீஃபன் 7:55 பாத்தீங்கன்னா மறுபடியும் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களா இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பவுலும் பர்னபாவும் திரும்ப ஆவியானவரால் நிரப்பப்படுறத நம்ம பார்க்கலாம். வசனம் கூட எழுதிக்கிங்க. 9:17, 11:24, 13:9, 52 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப ஆவியானவரால நிரப்பப்படுறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவர் ஹீஸ் டுவெல்லிங் இன் அஸ், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனா அவருடைய ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்ம வந்து அந்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்க இந்த வசனங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அப்போஸ்தலர் 2:4 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவங்க இருந்ததை படிக்கலாம். அதே மாதிரி 4:8 போய் பாத்தீங்கன்னா பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 4:31 பாத்தீங்கன்னா அந்த பெந்தெகோஸ்தேல நிரப்பப்பட்ட அதே விசுவாசிகள் திரும்பவும் நிரப்பப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய நான் சொன்ன வசனங்களை எல்லாம் திரும்ப படிச்சு பாருங்க. சோ ஒவ்வொரு நாளுமே நம்ம ஃபில்லிங் வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. நம்ம வந்து பார்ன் இன் டு த ஃபேமிலி ஆஃப் காட், அதாவது நமக்கு புது பர்த் வந்து யாரால கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டால கொடுக்கப்பட்டிருக்குது. இட் ஓன்ட் நெவர், இது வந்து ரிப்பீட் ஆக போறது இல்லை. ஒன்ஸ் நம்ம பிறந்ததுதான் ஆவியானவருக்குள்ள நம்ம வந்து பிறந்திருக்கும். அதே மாதிரி ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டதும் நிலையானது. அது நம்மளை விட்டு அவரை போறவர் கிடையாது. நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறது உண்டு, ஆவியானவரை எங்களை விட்டு விலகி போகாதையும். அதெல்லாம் ஒரு பொய்யா, அது தெரியாம சத்தியம் தெரியாம நம்ம வந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம we are also sealed with the Holy Spirit. நீங்க எபேசியன்ஸ் 1:13 நிறைய இருக்கு வசனங்கள் அவரை குறித்து. சோ கொஞ்சம் மட்டும் நான் இப்ப சொல்லியிருக்கேன். மிச்சதெல்லாம் நீங்க வந்து மறுபடியும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எபேசியர் 1:13 கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால முத்திரை பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1:20 எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் நீங்க சீல்டுனா எப்படி, யாருமே உடைக்க முடியாது. சோ அவர் நமக்குள்ள வாசம் பண்ணியிருக்கிறாரு. சோ அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்றதற்காகவே வந்திருக்கிறாரு. அவரு ஒரு மனிதனாக இருக்கிறதுனால அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட சிரிக்கணும், அவரோடு கூட நடக்கணும் அப்படிங்கறத அவர் விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய கட்டளையும் அதுதான். being continuously kept filled with the Holy Spirit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட்மெண்டே கொடுத்திருக்கிறார். சோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிப்போம். கர்த்தர் நமக்காக
நிறைய காரியங்களை கத்துக் கொடுத்திருக்கிறாரு வேதத்தின் மூலமாக. பரிசுத்த ஆவியானவரையும் குயிங்ஸ் நாட் ஸ்பிரிட், அதாவது அவரை ஆவியானவரை என்ன சொல்றது, அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்றாரு. அதனால நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அவரை நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அவரை நம்ம எப்போதும் அவரை ஒர்க் பண்ண விடுவோம். நம்மளுடைய லைஃப்ல, நம்மளுடைய செயல்ல, நான் பாடினது போல என் சொல்லுல, செயலுல, என் நடத்தையில எல்லாத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இந்த உலகம் நம்ம ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறத உணர்ந்து கொள்ளட்டும், மற்றவங்களும் அதை புரிஞ்சு கொள்ளட்டும். இவர் ஒரு ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி அப்படிங்கிறத மற்றவங்களும் புரிஞ்சு கொள்ளட்டும்னு சொல்லிட்டு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை உங்களுக்கு ரொம்ப இருக்குது, ஆனா வெரி ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். முடிஞ்சா நீங்களும் அந்த புக்கு கூட நீங்க படிங்க. தி டிவைன் கம்ஃபர்டர். ஆத்தர் யாருன்னா ட்வைட் பென்டகோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத படிச்சு நம்ம கூட இன்னும் கர்த்தர் ஆவிக்குள்ள வழிநடத்தப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.